இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் கடற்படைக்கு சொந்தமான 22 போர்க்கப்பல்கள் பங்கேற்கும் கூட்டு பயிற்சி வங்கக்கடலில் தொடங்கியது. கூட்டு பயிற்சியின் போது 3 நாட்டு கடற்படை அதிகாரிகளும் தொழில்நுட்ப ரீதியிலான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உள்ளனர். அமெரிக்க கடற்படையின் மிகப்பெரிய கப்பல்களில் ஒன்றான நிமிட்ஸ் 3 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்தியாவின் விக்ரமாதித்யா, ஜப்பானின் ஹெலிகாப்டர் கேரியர் என போர் மேகத்துடன் காணப்படுகிறது வங்கக்கடல். அதிநவீன போர் தளவாடங்களும் ரேடார் தொழில்நுட்பமும் கொண்ட இந்த கப்பல்கள் வங்கக்கடலில் 10 நாட்கள் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. விக்ரமாதித்யாவை தவிர இந்தியாவின் மேலும் சில கப்பல்களும் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. அமெரிக்காவின் 10 கப்பல்கள், இந்தியாவின் 10 கப்பல்கள், ஜப்பானின் 2 ஹெலிகாப்டர் கேரியர்கள் என 22 கப்பல்கள் கூட்டு பயிற்சி எடுத்து வருகின்றன. MiG-29 ரக ஜெட் விமானங்களும் P-8, P-8I ரக அதிநவீன ரோந்து விமானங்கள் என 100 விமானங்கள் இந்த பயிற்சியில் பங்கு பெற்றுள்ளன. இந்த கூட்டு பயிற்சியின் இந்த ஆண்டுக்கான குறிக்கோள் நீர்மூழ்கி கப்பல் வேட்டை என்பது. சீனாவின் உளவு கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் 12 முறைக்கும் மேல் இந்திய கடற்பரப்புக்கு வந்து சென்றுள்ளதாக இந்திய கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த கூட்டு போர் பயிற்சி முக்கியத்துவம் பெறுகிறது.